8 வயது சிறுவனை காவு வாங்கிய ஆன்லைன் சூதாட்டம். சென்னையில் நடந்த சோகம். ஆன்லைன் சூதாட்டம் பல குடும்பங்களை சிதைத்து வரும் நிலையில் சென்னை தாம்பரத்தில் மேலும் ஒரு சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஆன்லைன் சூதாட்டத்தால் பணத்தை இழந்த விரக்தியிலும் கடன் தொல்லையால் பெற்ற மகனை தந்தையே கழுத்தை நெரித்து கொலை செய்து தந்தையும் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சைதன்யா என்பவர் சென்னை தாம்பரம் விமானப்படை பயிற்சி மைய சமையல் பணி ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். சேலையூர் மாடம்பாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பில் 2 மகன்கள் மற்றும் மனைவியுடன் வசித்து வருகிறார். நேற்று நள்ளிரவு சைதன்யா தனது மூத்த மகன் 8 வயதான பத்ரியின் கழுத்தை நெரித்தும் தூக்கில் தொங்கவிட்டும் கொலை செய்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறிய அவர் தற்கொலை செய்து கொள்வதற்காக மெரினா கடற்கரைக்கு சென்றார். மற்றொரு அறையில் இளைய மகன் கௌஷிக்குடன் தூங்கிக் கொண்டிருந்த மனைவி வைதேகி நடந்த சம்பவத்தை கவனிக்கவில்லை. மெரினாவுக்கு சென்ற சைதன்யா அங்கிருந்து செல்போனில் தனது நண்பரை தொடர்பு கொண்டு, என் மகனை கொன்றுவிட்டேன், நானும் சாக போகிறேன், என் மனைவிக்கு உதவி செய்யுங்கள் என இணைப்பை துண்டித்துவிட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவருடைய நண்பர் இதுபற்றி சேலையூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். மேலும் மெரினா கடற்கரையில் உள்ள ரோந்து போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. மெரினா கடற்கரை போலீசார் ரோந்து சென்றபோது கடற்கரையில் பதற்றத்துடன் நின்ற சைதன்யாவை தடுத்து பத்திரமாக மீட்டனர். விசாரணையில் அவர் மகனை கொன்றுவிட்டு தற்கொலை செய்ய வந்ததாக போலீசாரிடம் தெரிவித்தார். இதையடுத்து போலீசார் சைதன்யாவை கைது செய்து இவரிடம் நடத்திய விசாரணையில் ஆன்லைன் சூதாட்டத்தில் அதிக அளவு பணத்தை இழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பல்வேறு நபர்களிடம் கடன் பெற்றதாகவும் பணம் கொடுத்தவர்கள் கடனை திருப்பி கேட்டதால் விரக்தியில் இருந்துள்ளார். இதனால் மகனை கழுத்தை நெரித்து கொலை செய்து அவரும் தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்லைன் சூதாட்டத்தால் பணத்தை இழந்த விரக்தியில் பெற்ற மகனையே தந்தை கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.